எத்தனை மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாகும்? வருகிற நாட்கள்ல மழை பொழிவுகள் அதிகரிக்குமா? அல்லது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்குமா என்பது குறித்து பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாட்டுல நம்ம அறிவிப்புகள் கொடுத்திருந்தோம். 21, 22, 23 தேதிகள்ல பரவலாக மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பகுதிகள் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல 2, 3 நாட்களாக மழை தொடர்ந்து கணிசமாக நமக்கு பதிவாகியிருக்கு. சில பகுதிகள்ல கனமழை, சில பகுதிகள்ல மிதமான மழை, சில பகுதிகள்ல லேசான மழையும் கடந்த 3 நாட்களாக பரவலாக தென் மாவட்டங்கள்ல மழை பெய்தத நம்ம பார்த்தோம். அப்ப இனி வருகிற நாட்கள்ல மழை இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற பலருடைய கேள்விகளாக இருக்கு. நிச்சயமா அத நம்ம பார்க்கலாம். எத்தனை மாவட்டத்திற்கு கனமழை பதிவாகும் என்பது குறித்தும் மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்றோம். முதலாவதாக தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இன்னும் நமக்கு தென் மாவட்டத்துல மழை பொழியுமா அப்படின்னா 27ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக பரவலாக மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தொடர்ந்து இனி வருகிற நாட்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான், அதாவது தென் மாவட்டங்கள்ல 1 சென்டிமீட்டரோ இல்ல 2 சென்டிமீட்டரோ வரைக்கும் தான் நமக்கு இந்த 27ஆம் தேதிக்குள்ள நமக்கு தென் மாவட்டங்கள்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தமிழகத்துல தீவிரமடைய போகுது. ஏன்னா இங்க ஒரு வளிமண்டல சுழற்சி நம்ம பார்க்கிறோம். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அடுத்ததாக இதன் காரணமாக தென் தமிழகத்திலும் கணிசமான சில இடங்கள்ல, அதாவது பகுதியா மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ தான் இந்த மழை பொழிவு 1 சென்டிமீட்டரோ இல்ல 2 சென்டிமீட்டரோ இந்த அளவுல தான் நமக்கு மழையானது தென் மாவட்டங்கள்ல வருகிற 27 வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள், மதுரை, விருதுநகர், இங்க இங்க வந்து பகுதியாக லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் 27 வரைக்கும் அவ்வப்போது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ பதிவாகும். மற்றபடி நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொளுத்தக்கூடிய வெயில பத்தி நம்ம பார்க்கலாம். எங்கெல்லாம் வெயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு 8 மாவட்டங்கள், தமிழ்நாட்டுல 8 மாவட்டங்கள்ல வெயில் ரொம்ப அதிகமாயிருக்கு. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகியிருக்கு. எங்கெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கட்டமாக சேலம் மாவட்டம், தம்பம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, அதைத் தொடர்ந்து இளம்பிள்ளை, ஏற்காடு போன்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு பகுதிகளிலும் இப்போ கொஞ்சம் போன மாதம் இருந்த குளிரை விட இப்போ கொஞ்சம் குளிர்லாம் குறைஞ்சு போயிருக்கு. அதனால சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள், நாமக்கல்ல திருச்செங்கோடு, ராசிபுரம், மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். கரூர் மாவட்டங்கள், பஞ்சப்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிறைய இடங்கள், தோகை மலையெல்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க, அங்கேயும் நமக்கு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர் இது போன்ற பெரும்பாலான இடங்கள் நமக்கு மழை பொழிவை விட வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் இயல்பை விட மிக மோசமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்ததாக திருப்பூர், அவினாசி, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்திலும் பகல் நேர வெப்பநிலை இயல்பிலிருந்து கூடுதலாகவும் பதிவாக போகுது. ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு பகல் நேர வெப்பநிலை, அதாவது ஏற்கனவே 33 டிகிரி செல்சியஸ் இருந்த இடத்துல 36, 37 டிகிரி செல்சியஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. உள் மாவட்டங்களில் மிக தீவிரமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஈரோடு மாவட்டத்தை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்திலும், சிவகாசி, அருப்புக்கோட்டை, இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ கொஞ்சம் மழை வந்ததை பார்த்தோம். இப்போ அதுக்குள்ள மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிருக்கு. விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி போன்ற பெரும்பாலான இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். மதுரை மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை கொளுத்த ஆரம்பிச்சிருக்கு. இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் கூடியிருக்கு. மதுரை மாவட்டத்தில் 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கூடியிருக்கிறது. அடுத்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நகர பகுதிகளில் மட்டும் வெயில் அதிகமாயிருக்கு. குறிப்பாக போத்தனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகள், நீங்கள் கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு.
வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் போன்ற மலைப்பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் வந்து இயல்பான வெப்பநிலை தான். அந்த நகர பகுதிகளில் மட்டும் கணிசமாக வெயிலுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அறிவித்த மாவட்டங்களில் வழக்கத்திற்கு மாறாக இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கிறது. அறிவித்த மாவட்டங்களில் வழக்கத்திற்கு மாறாக இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதனால தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்கள்ல இப்போ உங்களுக்கு நம்ம லிஸ்ட் போட்டு அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோமோ அந்த மாவட்டங்கள் எல்லாம் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அப்போ மீதமுள்ள மாவட்டங்கள்ல இயல்பாக இருக்கான்னா இனிமே வரும் நாட்கள்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகள் முழுவதுமாக சீக்கிரமாகவே நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்பவே வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் விரைவில் கோடை காலம் தீவிரமாக தொடங்கும். முதல்ல உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை அதிகமாகிய பிறகுதான் கடலோர பகுதிகள் இப்போ சொன்னோம்ல சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இந்த பகுதிகள் முழுவதுமாக மார்ச் மாதத்திலிருந்து வெயில் இன்னும் தீவிரமாக இப்போதைக்கு இயல்பான வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. மார்ச் தொடங்கியதுக்கு பிறகு இயல்பிலிருந்து படிப்படியாக கூடுதல் வெப்பநிலை பதிவாக ஆரம்பிச்சிடும். அப்போ தமிழகத்தில் விரைவில் கோடை காலம் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. கடந்த ஆண்டை விட வெயில் மோசமாக தான் சுட்டெரிக்கும். அதனால வெயில் கொஞ்சம் இந்த வருஷம் குறைஞ்சி மழையெல்லாம் ரொம்ப அதிகமாக வருமா அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ரொம்ப மோசமாக தான் இருக்க போகிறது. எல்லா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருக்கிறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக கோவை மாவட்டம் சிங்கோனா பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையும், உபாசி பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறை பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்கோனா, உபாசி மற்றும் வால்பாறை போன்ற இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சொன்னோம் இல்லையா, என்னதான் நமக்கு வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் பகல் இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் பகுதியான மழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களிலும் 27ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இது. தொடர்ந்து இன்னும் அடுத்து ஓரிரு நாட்களுக்கு மழை அவ்வப்போது ஆங்காங்கே பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. இதுதான் கடந்த 24 மணி நேரத்துல பதிவான மழை அளவு. 2 மாவட்டம் கோயம்புத்தூரும் கன்னியாகுமரி மட்டும்தான் நமக்கு மழை பதிவாயிருக்கு. மற்றபடி மற்ற மாவட்டங்கள் வான மேகமூட்டமும் பகல் நேர வெப்பநிலையும் தீவிரமாகி இருக்க நம்ம பார்க்கிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரை நமக்கு தமிழகத்துல கடந்த 20, 21, 22 தேதிகளில் வந்த மழை போலவே நமக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் கணிசமாக பகுதியான மழையாக வேணா இருக்கலாமே தவிர மார்ச் மாதம் தொடங்கியாச்சுன்னா மழை முற்றிலுமாக ஓய்வு கொடுக்க போகிறது. வெயிலின் தாக்கம் தான் அதிகரிக்கக்கூடும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.